சித்தி வந்திருக்காங்க, காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேங்கடா. ஐயோ ஐயோ பாவி பசங்களா, ஐயோ இங்க பாருங்க, அம்மா இல்லாத இவங்களை ஆதரிக்க முடியாம நான் எங்கேயோ போயிட்டேன்டா. டேய், நான் போகும்போது உனக்கு 3 பல்லு தாண்டா பொழைச்சிருந்தது. இப்ப 32 பல்லோட உன்னை பார்க்கும்படியா விதி என்னோட விளையாடுச்சுடா. சித்தி, விதி ரொம்ப விளையாடிடுச்சு. 32 கூட இல்ல, பல்லு வலின்னு போன வாரம் தான் ஒண்ணு எடுத்துட்டேன். 31 தான். எங்க இந்த பக்கமா? 30 தான். சித்தி, ஏண்டா, நம்ம குடும்பம் சாதாரண குடும்பம் தானே, எளிமையான குடும்பம் தானே. நீங்க 2 பேரும் தானே, உங்களுக்கு எதுக்குடா இந்த 2 வேலைக்காரிங்க? ஐயோ சித்தி, அந்த சின்னது ஏன் சம்சாரம், இந்த பெரிய வேலைக்காரி ஏன் சம்சாரம்? சம்சாரம். சம்சாரமா? இவளுங்களா? கங்கை தண்ணி. ஏண்டா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, எனக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்களா இல்ல ஒரு கடுதாசி போட்டீங்களா? இந்த மாதிரி பொம்பளைங்களை கட்டிக்கிட்டு இருக்கீங்களே, ஒண்ணுக்குள்ள கத்திரிக்காய், இன்னொன்னு இழுப்பு சட்டி. இதுக்கே எப்படி சொல்றீங்களே? உங்க அப்பாவை பார்த்தது இல்லையா? எப்படி இருப்பாரு? அப்படியே வா. ஐயோ 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 ஐயோ, உங்க படிப்புக்கும் உங்க வசதிக்கும் இந்த மாதிரி பொம்பளைங்க இல்லடா. செக்கச்சவையா உயரமா வடநாட்டுல இருந்து ராஜா மக என்ன மந்திரி மகளே கட்டி வச்சிருப்பல. ஏய், யார் நீ? இங்க வந்து கண்ணா பின்னான்னு வாய்க்கு வந்து எப்படி பேசுற? என்னையா சொன்னா? உங்களதான். என்ன சொன்னா? யார் நீ? கண்ணா பின்னா? ஐயோ ராதா, இது எங்க டெல்லி சித்திமா, உங்க சின்ன மாமியார். பெரிய கை. ஆமா, ஆத்தோட போனாலே என் சம்சாரம். அவ திரும்பி வந்துட்டா. உங்களுக்கே இந்த வீட்டுல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். மரியாதை எல்லாரும் வெளியே போங்க. என்ன பார்த்தா வெளியே போன சொல்றா? ஐயோ, என்னங்க கேட்டீங்களா? அடே தடி பசங்களா, கேட்டீங்களாடா? அம்மா ராசாத்தி, கருப்பு ராசாத்தி, பாமா என் கருப்பி, இங்க உட்கார். நான் யாருன்னு உனக்கு தெரியாது இல்லம்மா. இந்த குடும்பத்துக்கே நான் ஒரு ஆலமரம் மாதிரி இருந்தேன். ஏதோ நேரம் வெளியே போயிட்டேன். இப்ப நான் சொல்றேன் நான் யாருன்னு. நான் வேற யாரும் இல்லம்மா, நான் தான் உங்க டெல்லி மாமியா. டெல்லி பாசம் ஒரு டைப்பா இருக்கு. இழுப்பு சட்டி நசுங்கி இருக்கும். இனிமே ஏய் வேய் பேய்னு சொன்ன பல்ல உடைச்சிடுவேன். வேண்டாம் வேண்டாம், அதோட போகாம எங்க கழுத்தறுக்க வந்து டெல்லி மாமியார் நீங்களேதான், சந்தேகமே இல்ல. ஒழுங்கா பெருக்குது. 2 குழி நீ என்ன? ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, டிபன் ரெடியான்னு? நாங்க 2 பேரும் இன்னில சமைக்க மாட்டோம். இது என்ன இது திடீர் ஸ்ட்ரைக்? ஆமா, இந்த வீட்டு பொறுப்பு எல்லாம் உங்க சித்தி கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல, அவளே சமைக்க சொல்லுங்க. எப்படி? மாமியார் காரி பொங்கி போடட்டும், நாங்க உட்கார்ந்து திங்குறோம்.